ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆடி அமாவாசைனால பாட்டி கூட தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி கூட இந்த மாதிரி கோயிலுக்கு போய். சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் ஈவினிங் பாட்டி கூட கோயிலுக்கு போவோம். நான் அப்போல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். போகும்போதே வந்து அங்கே நிறையா கடைலாம் இருக்குமா, பொம்மை, கிளிப்பு, தோடு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு தான் வருவோம். பாட்டியும் எது கேட்டாலுமே வாங்கி கொடுப்பாங்க. நீங்களாம் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் வந்து பாட்டி கூட தாத்தா கூடலாம் இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். செம்ம வெயில், செம்ம டிராஃபிக்கு. இப்போது ராஜகணபதி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். என்னால் ப்ராப்பராக அங்கே வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு வந்துட்டுருக்கோம். வர வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தேன். நாமளாக எடுக்கலான்னு ஏதாவது வந்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடைக்காது. இப்போ பார்த்தா வந்து ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசாக நல்ல கலர் காம்பினேஷனாக இந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கெல்லாம் செம்ம விருப்பாச்சு. என்னடா இது, நம்ம சும்மா எடுக்க வந்தால் கூட எதுவுமே கிடைக்காது, இப்போ நல்ல நல்லதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கவனித்தேன். இது வந்து சாமி ஃபோட்டோலாம் விற்பாங்கள்ல, அந்த ஷாப்பு தான். அதில் நம்ம அண்ணன் ஃபோட்டோவும் விற்றுட்ருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே நடந்து கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்டிகைப்போ வரவே முடியல, இப்போ தான் வந்திருக்கோம். ஆனால் சரியான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே எதுவும் கூட்டம் காணோம். பட் உள்ளே இருக்குமா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே போய் கற்பூரம் வாங்கிட்டு, இந்த செருப்பு விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையே. எங்கே விடுறது, வச்சா தொலைஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிறதுலே வந்து பாதி நேரம் ஓடிடும். அப்படியே ஒரு நல்ல இடமா பார்த்து செருப்பை விட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. அப்படியே உப்பு வந்து சாமிக்கு போடுறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். சின்ன வயசுலலாம் வந்து ஏதாவது ஒன்று உடம்புக்கு சரியில்லைன்னா இந்த உப்பு வாங்கி போடுறேன்னு சொல்லி தான் வேண்டிப்பாங்க. ஸோ இப்போயும் வந்து வேண்டுதல்லாம் இல்லை, சும்மா அங்கே பார்த்தோம் அப்படியே வாங்கி போட்டுடலான்னு வந்துட்டோம். உள்ளே செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நினச்ச மாதிரி கொஞ்சம் கூட வந்து கூட்டம் இல்லாமல் இல்லை. அங்கே முன்னாடி பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. ஏதோ யாகம் வளர்த்துட்ருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சங்குலாம் வச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம். சரியான கூட்டம். இங்கே தான் வந்து உப்பு போடணும். என்னால் வீடியோ எடுக்க முடியல, எல்லாம் தள்ளுறாங்க பின்னாடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டுட்டோம். அப்படியே வந்து பாயாசம் கொடுத்தாங்க பிரசாதமாக. அப்படியே நானும் பாட்டியும் ஒரு ஓரமாக உட்காந்து பாயாசம் குடிச்சிட்டு பாட்டி கூட சின்னதாக ஒரு செல்ஃபி போட்டுட்டு கோயிலை நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. கூட்டம் வேறு செம்மையாக இருந்ததா, சரி வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா பிரசாதம் கொடுக்குறவங்க வந்து ஒரு பாட்டி வந்து மூஞ்சி காமிச்சே பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி திட்டுற மாதிரி. எதுக்கு இப்படி திட்டுறாங்கன்னே தெரியல. பிரசாதம் தானே கொடுக்குறாங்க, அதுக்கே மூஞ்சி காமிக்கணும்? இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் எல்லாருமே பிரசாதம் வாங்குறாங்க கோயிலுக்குன்னு வந்துட்டா. ஆனால் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி மூஞ்சி காமிச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, நாங்கள் வந்துட்டோம். பாட்டி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.